படுங்கடா. வெறும் வயிற்றோட படுக்காதீங்க. தப்பு பண்றோம். இது நாள் வரைக்கும் நாம பண்ணதாண்டா தப்பு. நாம கூட இருக்கிற வரைக்கும் அண்ணன் நம்மளை பற்றி தாண்டா நினைப்பாரு, தன்னை பற்றி நினைக்க மாட்டார். நான் போயிடலாம்டா. எங்கடா போறீங்க? நாங்கள் போகிறோண்ணே. டேய், வந்து வண்டியில் இறங்குடா. சின்ன வயசுலேருந்து எப்பவும் எதுக்கும் யாருக்காகவும் நீ கலங்கினதில்லண்ணே. முதல் முறையாக நீ கலங்கிட்டண்ணே. தாங்க முடியலண்ணே. சத்தியமாக சொல்லுனேன், அவங்க உன் மனசில் இல்லை. உனக்கு நடக்காத நல்ல காரியம் எங்கள் யாருக்குமே வேண்டாண்ணே. என்ன தாண்டா பண்ண சொல்றீங்க? அவங்கள நம்ம வீட்டுக்கு அண்ணியா கூட்டிட்டு வாங்க. இப்படிதான் சின்ன வயசுல அம்மா வேணும் அம்மா வேணும்னு அடம் பிடிப்பீங்க. நானும் அம்மா நாளைக்கு வரும் நாளானைக்கு வரும்னு சொல்லுவேன். நீங்களும் நம்பி தூங்கிடுவீங்க. அப்புறம் பழகிடுச்சு. இதுவும் பழகிடும். வாங்கட போலாம். வரமாட்டாண்ணே. நீ என்னதான் சொன்னாலும் நாங்கள் வரமாட்டோம். அவங்க தான் அண்ணின்னு சொல்லு, அப்போ நாங்கள் வரோம். நாங்கள் முடிவு எடுத்துட்டோண்ணே. இனிமே முடிவு பண்ண வேண்டியது நீ தானே. ஓட முடியாது பாட்டி. என் முதுகு மேல ஏறிக்கோ. நம்ம ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து உம்முனே உட்கார்ந்துட்டு இருக்க. வாத்த விளையாடலாம். அத்தை தொந்தரவு பண்ணாதம்மா, நீ போய் விளையாடு. நீ வா விளையாடலாம். என் வாழ்க்கை அடிதடி தகராறுன்னு கரடு முரடானது தான். ஆனால் என் மனசறிஞ்சு நான் யாரையும் ஏமாத்தினது இல்லை. எனக்கே தெரியாமல் நீ ஏமாறதுக்கு நான் காரணமாயிட்டேன். இன்னைக்கு ஒரு வாக்கு தரேன். நான் எப்படிப்பட்டவன் நினச்சி நீ என்னை விரும்பினியோ அப்படியே நான் மாறி வந்திருக்கேன். என்னை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உன் விருப்பம். எனக்கு நீ வேணும். நீ என்ன விரும்பியிருக்க. உனக்கு நான் வேணும். நமக்காக உன் மனசுப்படி நான் நடந்துக்கிறேன். யாருமா? விநாயகம். ஆமாங்க. என்னம்மா வெளியிலே நிற்க வச்சு பேசிக்கிட்டு? உள்ள வாங்க தம்பி. நீங்களும் வாங்க. 2 நாளைக்கு முன்னாலேயே வரதா கூப்பு சொன்னா. என்ன தயக்கம்? வாங்க உள்ள உட்காருங்க. உட்காருங்க தம்பி. அம்மா மரகதம். செல்லம். செல்போன் கொடுங்க எதுக்கு? தாத்தா. நான் தான் உனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். புதுசா கேம் இருக்கான்னு சரி சரி பார்க்கறேன். போய் விளையாடு. தம்பி, இது எங்க அம்மா, இது என் மனைவி மரகதம். என் தம்பி மனைவி அவங்க பொண்ணு. அம்மா கோப்பு சொல்லுச்சுல்ல தம்பி விநாயகம். நீங்க உட்காருங்க தம்பி. எங்க உங்க வீட்டுக்காரு? உள்ள இருக்காரு. சௌரியமத்தே. இந்த சஃபாரியில சல்மான் கான்கே சவால் விடுறியடா சௌரி. பார்க்கல சார். பார்த்துருக்கணும். சாரிங்க. அண்ணே, என் சித்தப்பா பையன் சௌரியமுத்து திருவிழாவுக்கு வந்திருக்கான். அப்போ நாங்கள் கிளம்புறோங்கய்யா. வந்த உடனே கிளம்புறீங்க? நாளையிலேருந்து திருவிழா ஆரம்பிக்க போகுது. 7 நாள் திருவிழா அருமையாக நடக்கும். தங்கியிருந்து பார்த்துட்டு போங்க.
இந்த வருஷம் அவங்க தெருக்கூத்தெல்லாம் போறேன்னு சொல்றாங்க, நீங்க என்ன தடுக்கிறீங்க? ஏன் தம்பி ஏதாவது அர்ஜென்ட் வேலை இருக்கா? ஒண்ணு இல்லைங்க. ஒன்றும் இல்லைண்ணே, திருவிழா இருந்து பார்த்துட்டு அப்புறம் என்ன, தங்கிட்டு திருவிழாவை பார்த்துட்டு தான் போறீங்க என்ன? இந்த ஃபேமிலியில எல்லாருமே சாஃப்ட், பட் நான் ஒருத்தன் தான் தர்றேன். என்னது டவுசர்? எவன்டா? உனக்கு யாராவன்? நீ மட்டும் ரோட்ல ஆறு அடிக்கலாம், நான் தண்ணி அடிக்கப்படாதா? உன் மடியை உட்காந்து அடிக்கட்டுமா? பையன் பயந்துட்டோம். என்ன பயந்து போய் மன்னிப்பு கேட்க பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கா? தெரியல. பாத்துருக்கேனப்பா. திரும்ப எப்படி திரும்ப? டர்ன் டர்ன் திரும்ப பாத்துருக்கப்பா. நீ ஏதோ எனக்கு கொடுக்குற, நான் வாங்குறேன். நான் போதும் போதும்னு சொல்றேன், நீ திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்க. இப்ப சொல்லு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் உன் இல்லை. சைடுல நீ யோசி, என் சைடுல நான் யோசிக்கிறேன். அதான் உங்க ரூம். எல்லாரும் போங்க, கண்டுபிடிக்கிறேன். ஏய், இந்த பெரியவர் நம்மளை தங்க சொல்றது திருவிழா பார்க்கறதுக்கு இல்லை, நம்மளை டெஸ்ட் பண்ணுறது தான் டவுட்டாக இருக்கு. எனக்கு டவுட்டே இல்லை. அவர் குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருதான்னு பார்க்கறதுக்கு தான் தங்க சொல்கிறாரு. வந்திருக்கிற அஞ்சும் நஞ்சுன்னு என் நெஞ்சு சொல்லுது. சபரிமுத்து கண்டுபிடிச்சிருவாடா. நாம தேடி வந்த டார்கெட் இங்க தான் இருக்கு. போன தடவை மிஸ் ஆயிடுச்சு, இந்த வாட்டி போட்டுறணும். அங்கிள், பச்சை குதிரை விளையாட தெரியுமா? பல்லாங்குழி. அப்ப சின்ன வயசுல என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? வேலை பார்த்துட்டு இருந்தேம்மா. கயல், அத்தை கூப்பிடுறா போ. கோப்பெருந்தேவிக்கு பிடிச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். பெருந்தேவிக்கு பிடிக்காமல இங்கே வருவோம். அந்த கோப்பெருந்தேவிய சொல்லல, இந்த கோப்பெருந்தேவிய சொன்னேன். ஓ, அவங்க பேர் தான் உங்களுக்கு வச்சிருக்காங்களா? ஆ, என் பேரு தான் அவளுக்கு. அத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா? தம்பி, நீங்கெல்லாம் கை கால் கழுவிட்டு சாப்பிட வாங்க. சரிங்கம்மா. வாங்கப்பா, வந்து வரிசை கட்டி கொட்டிக்கங்க. சௌரி, அண்ணே கொஞ்சம் அந்த பக்கம் போய் உட்காரு. அண்ணே போப்பா. அண்ணே இதை பிடி 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 பிடி. கொடு 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 கொடுப்பா. இல்லை, உன்ட்ட நான் பணியார வாங்கல. இட்ஸ் நாட் ஈட்டிங் ஐட்டம். வேற 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 கண்டுபிடிக்கிறேன். விநாயகன் தம்பிக்கு பரிமாறுமா. போதும். தம்பி அப்படிதாம்மா சொல்லும். இன்னும் 4 பணியாரம் வை. தம்பி, கூச்சப்படாம வயிறார நிறைய சாப்பிடுங்க. சரிங்கம்மா. அங்கிள், அங்க பார்த்தது போதும். அட்லீஸ்ட் ஓடி பிடிச்சாவது விளையாட தெரியுமா? தெரியும்மா. அப்ப நாளைக்கு காலையில விளையாடலாமா? சரி. போற போக்க பார்த்தா எனக்கு உங்களை பிடிச்சிட போல இருக்கே. கயல், அவர் தொந்தரவு பண்ணாதம்மா, சாப்பிட்டோம். தம்பி, எங்கள் வீட்டில் இது ஒரு வழக்கம். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இப்படி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பழக்கம் இருக்கா?